சர்க்குருவே சிவம். சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே சரணம். சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே போற்றி. திருப்பூர் ஞான சபையில் அமர்ந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தந்தையின் திருவடிகளே போற்றி. திருப்பூர் ஞான சபையில் நடக்கும் அபிஷேக பூஜைகளின் ஒரு காட்சி இன்று காணொளியாக உங்கள் முன்னால் வைப்பதற்கு விரும்புகிறோம். நீங்களில் பல பேரும் அபிஷேகம் செய்திருப்பீர்கள், அபிஷேகம் பார்த்திருப்பீர்கள். இங்கேயும் அபிஷேகம் செய்வதன் காரணம் தேவை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொளியை வெளியிட விரும்புகிறேன். நாம் இறைவனை வழிபடுகிறோம், இறைவனோடு வாழ்கிறோம். இறைவன் நம்மோடு ஆத்ம வடிவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதன் வெளிப்பாடாக நாம் பகவானின் புகைப்படங்களாகவும் சிலைகளாகவும் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் நம்மோடு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அதை உணர்ந்த பல பேரும் அறிவீர்கள். ஒரு தந்தையாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, பேராற்றலாக, பெரும் கருணையாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது பேராற்றலும் பெரும் கருணையும் நம்மீது பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை நாம் உணர்கிறோம். திருப்பூர் ஞான சபையில் எல்லா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பகவானுக்கு 5 அபிஷேகங்கள், தீபாராதனை, தூபாராதனை, அலங்கார பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்பது பல பேரும், சில பேர்லாம் எதுக்கு நீங்க அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்பாங்க. அதற்கான ஒரு பதில் இதுதான். நீங்க நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய, அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் செல்போன், கைபேசி என்கிற செல்போன். இந்த செல்போன் நம்ம வாங்கும்போது அதில் பேட்டரின்னு ஒன்று இருக்கும். அந்த பேட்டரி நம்ம தினமும் சார்ஜ் பண்ணி வச்சுருவோம். இல்லாட்டினா அந்த செல்போன் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா? இப்போது நாம் நம்ம வழிபடக்கூடிய இறைவனை எப்படி வழிபடுகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த சிலைக்குள்ளே, திருமேனிக்குள்ளே அதனுடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இறைவன் நம்மோடு இருக்கிறார். அது சிலை வடிவில் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சிலை வடிவில் நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் மீது இருக்கக்கூடிய பேராற்றல், அதை நாம் உணர்வதற்காக அபிஷேக, அலங்கார, ஆராதனை, பூஜைகள் செய்யும் பொழுது அந்த பேராற்றலின் பெருங்கருணை நம்ம அனுபவிக்க முடியும். இது பார்ப்பதும் செய்வதும் ஒரு பெரிய பாக்கியமாகும். பெரிய பாக்கியம் இது. பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது என்பதை பார்ப்பதே ஒரு பெரிய அனுகிரகமாக அமையும். அன்பு உறவுகளே, இதெல்லாம் செஞ்சோம், ஆனா நாங்க பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கோம், எங்களுக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதற்கு ஒரு சின்ன கதையை சொல்லவா? பழனியில இருக்கிற முருகனையே எடுத்துடலாம். பழனி முருகன் கோவிலுக்கு சென்றால், முருகா நீ இங்க இருக்கியா? சந்தேகமா இருக்குது. ஏன் காரணம்னு கேட்டாச்சுன்னா, 4 மணி நேரமாக நான் இந்த வரிசையில நின்றுட்டு இருக்கேன். 500ம் 1000ம் கொடுத்தவன் அடுத்த நிமிஷம் உனக்கு முன்னாடி வந்து நின்று உன்னைய கும்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு முன்னாடி வந்து நின்று கும்பிட்டுட்டு இருக்காங்க. கையில 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட பணம் இருக்குது, கொடுத்து முன்னாடி வர்றாங்க. எனக்கு உண்மையிலே நீங்க இருக்கியா இல்லையா? இந்த ஒரு கேள்வி உண்டு இல்லையா? அனுபவம் தான் பேசுது. முருகன் அங்க உட்கார்ந்துகிட்டு திருப்பி ஒரு சொல்றார். என்ன தெரியுமா? ஏண்டா பரதேசி, அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு. ஆனா நான் இங்க உட்கார்ந்துகிட்டு உன்னையே தாண்டாவ பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அவன் என் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு தான் என்னைய பாக்குறான். 1000 ரூபா 500 ரூபா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் அவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. உண்மைதான். ஆனா நான் இங்க இருக்கிறேன், அவன் என் பக்கத்துல நின்னாலும் நான் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியுதா? தெரிஞ்சாச்சுன்னா நீ ஜெயிச்சுட்டியே. ஜெயிச்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அதுதானே. விவரம் தெரியாது, என்ன நடக்குது, என்ன செய்ய போறோம், என்ன பேச போறோம், இதெல்லாம் தெரியாது.
ஏன்னு கேட்டாச்சுன்னா, நாம் எல்லாம் அவசரத்துக்கு பிறந்தவங்க. அவசரம். போய் நின்னா உடனே கிடைக்கணுங்கிற ஒரு அவசரம். அன்பு உறவுகளே, ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கருவுற்றால் 10 மாதம் கட்டாயமாக தாயின் வயிற்றில் அந்த குழந்தை வளர்ந்துதான் ஆக வேண்டும். அது ஒரு 10 வருஷமாக தாயின் தந்தையின் அரவணைப்பில் வாழ வேண்டும் என்பது உறுதியான செய்தி. இது உங்களுக்கு தெரியும், புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பல பேரும் இப்படிப்பட்ட அவசரத்தோட தான் வந்து நிக்கிறாங்க. உடனே எனக்கு நடக்கணும். உடனே நடக்குமா? உடனே நடக்குமான்னு என்கிட்ட கேட்டாச்சுன்னா அதுக்கு உண்டான தெளிவான பதில் இதுதான். கட்டாயமாக நடக்காது. கட்டாயமாக நடக்காது. அதற்கான ஒரு நேரத்தை இறைவன் வகுத்து வச்சிருக்க. அந்த நேரத்துல தான் கிடைக்கும். சத்தியமாக நான் நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்காது. நடந்துருச்சுன்னா இறைவனுக்கு இவ்வளோ கோயில்கள் உலகத்தில் கெட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேட்ட உடனே கொடுத்தாச்சுன்னா பிறகு எதுக்கு சாமியை கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால் இல்லையா? அப்ப நாம் கொஞ்சம் காத்திருக்கத்தான் வேணும். காத்திருக்க வேணும் என்பது உறுதியான விஷயம். நம்மளுக்கு எப்ப தர்றதுக்கு அவர் விரும்புறாரு. அதற்கான நேரம் என்னைக்கு? அந்த நேரம் வரும் வரை காத்திருந்தே ஆக வேண்டும். நல்ல ஒரு சிந்தனை சொல்லித் தருகிறேன் உறவுகளே. இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. சாமிக்கு நன்றி சொல்லுங்க. அது மறந்து விட்டுட்டோம் நம்ம. சாமி எனக்கு கிடைக்கல, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கல, ஐயோ எனக்கு உடனே கொடுங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க, என்னுடைய கடனை தீர்த்து கொடுங்க, எனக்கு லோனை வாங்கி கொடுங்க, நோய் தீர்த்து கொடுங்க. ஆனால் இந்த பகவானுடைய அருள் இருப்பதால் மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. ஆமா உறவே, உனக்கு அவன் செஞ்சதனால் தான் நீ சுவாசிக்கிறாய். உனக்கு அவன் செஞ்சதினால் தான் நீ நீர் அருந்துகிறாய். உனக்கு நீ தந்ததினால் தான் இந்த பூமி பந்தின் மீது நீ நிற்கிறாய். இப்படின்னு நீ அனுபவிக்கிற எல்லா சுகத்தையும் உனக்கு கொடுத்தவன் அவன். ஆனால் நீ பணம் என்கிற ஒரு செல்வத்தை மட்டும் பார்த்து கொண்டு எனக்கு கிடைக்கல 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 அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற. ஆனா இந்த பணம் என்கிற செல்வம் உன்னிடம் அதிகமாகும் போது நீ இறைவனை விட்டு விலகிச் செல்லுவாய். உன் உறவுகளை விட்டு விலகிச் செல்லுவாய். உன்னிடம் ஆசைகள் அதிகமாக உருவாக ஆரம்பித்து விடும். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் எனக்கு கொடுத்தாச்சுன்னா நான் அப்படியே சாமி கூடத்தான் இருப்பேன், எங்கேயும் இருக்க மாட்டேன். எங்கேயும் இருக்க முடியாது. உன் ஆசைகள் மீண்டும் மீண்டும் உன்னை இன்னொரு பகுதிக்கு தூண்டி அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இதோ பகவான் சந்நிதியில் அலங்கார பூஜைகள் முடிந்து பகவானுக்கு தீபாராதனை தூபாராதனை காட்டிக் கொண்டிருக்கிறது. மனதில் பிரார்த்தனையோடு உங்கள் தேவைகளை மனதில் நினைத்து கொண்டு பகவானுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். பெறுவதற்கு அது வழியாக அமையும். இருப்பதற்காக பகவானுக்கு கோடானு கோடி நன்றிகளை சொல்லுங்கள். மீண்டும் உங்களுக்கு செல்வம் சேருவதற்கு காரணமாக அமையும். எல்லோரும் 16 செல்வமும் பெற்று பெரும் வாழ்வு வாழ வேண்டும் என்று கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தொடர்ந்து நமது ஞான சபையில் பகவானின் அருள் பெற்று பல காணொளிகள் வெளியாக இருக்கின்றன. எதற்காக இது போன்ற காணொளிகளை நாங்கள் வெளியிடுகிறோம் என்றால், இங்கே ஏராளமான பேர் பகவானை தரிசிப்பதற்காக வருவதுண்டு. அந்த காணொளிகளாக எடுத்து அதை வெளியிட முடியாது. அவங்கள வருவது ஒவ்வொரு பிரச்சனையில வர்றாங்க. பிரச்சனை அந்த அவங்க பிரச்சனையை நம்ம வீடியோவா வெளியே எடுத்து போட்டாச்சுன்னா அது நல்லா இருக்காது. சாமி குழந்தைய கொடுத்துட்டாரு, சாமி நோய் தீர்த்து கொடுத்தாரு, சாமி இடத்த வாங்கி கொடுத்தாரு, இப்படின்னு போயிட்டே இருந்தாச்சுன்னா இது ஒரு கட்டுக்கதையோ அப்படின்னு ஒரு தோற்றம் வரும். பல பேரும் அப்படித்தான். பல பேரும் பகவான் இருக்கிறாருங்கிறத கூட மறந்துட்டு நடிகர்களாக, பெரும் நடிகர்களாக பகவானுக்கு முன்னாடி நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பெரும் நடிகர்களாக. இந்த நடிப்பெல்லாம் அங்க செல்லுபடியாகாது. அங்க அந்த பக்கமெல்லாம் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். நமது பகவானும் அப்படித்தான்.
பின்னாடி நிக்கிறவன், சாமி பக்கத்துல வந்து நிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது அவரு கேட்பாரு, ஏண்டா நான் உன் பக்கத்துல தானடா நிக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் தானடா நிக்கிறேன், அது நீ உணருடா அப்படின்னு சொல்லுவார். பொறுமையாக காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்தும் நமது காணொளிகளை நற்பவி யூடியூப் சேனலில் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் காணொளிகளை பகிருங்கள். சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். எங்களோடு பயணியுங்கள். பகவான் அபிஷேக அலங்கார பூஜைகளில் அழகாக காட்சி தருகிறார். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. நற்பவி.